ஐயா வணக்கம் ஐயா. மணி சார் வணக்கம். இறுதியான ராசி மீன ராசி. ஸோ மீன ராசிக்கு உழைத்தும் உயரவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கோம். ஸோ இவங்களுக்கு கர்ம எங்க ஒளிஞ்சிருக்கு, எந்த தவறுகள்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஐயா. மீனம் சூப்பர் ராசி. ஏன் சூப்பர் ராசிங்கய்யா? குருவின் ராசிங்களா ஐயா? மோட்ச ராசி. என்ன ராசி? மோட்சம். உங்களுடைய இறுதி பயணம் போதும் அப்பா என்ன ஆளை விடுற சாமி அப்படின்னு ஒரு ராசி சொன்னா மீனம். மீனம் அதை இறுதி பயணம்னு சொல்றோம். உண்மையிலேயே நீங்க மீன ராசியில பிறந்தா மோட்சம் உறுதி. மோட்சத்துக்கான வாயிற்கதவு ஒரு பெரிய டோர் ஓப்பன்ல இருக்கு அப்படின்னா மீனம் தான். யாருக்காவது மீனத்திலேயே கேது இருக்குன்னு வைங்க, டபுள் மோட்சம். யாருக்காவது சந்திரன் மீனத்துல சூரியன் மீனத்துல இருந்தா அம்மா அப்பாவுக்கு மோட்சம். இதெல்லாம் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸுங்க. ஏன்னா அது மோட்ச ராசி, 12வது ராசி. 12ல கேது இருந்தா மோட்சம் மறுபிறவி இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி யாருக்காவது 12ல குரு இருந்தாலும் 12ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் 12 குடையவர் குருவோடு சேர்ந்தாலும் அல்லது கேதுவோடு இணைந்தாலும் உங்களுக்கு இந்த பிறவியோடு எனாஃப் மோட்சம்தான். இனி ஒரு இது இல்லை. அங்க பாருங்க, பூரட்டாதி ரேவதி உத்திரட்டாதி ரேவதி 3 நட்சத்திரமே அங்க இருக்கு. அப்போ குரு சனி புதன், குரு சனி புதன், குரு வீட்டிலேயே குரு சனி புதன். அப்ப கடுமையான ஒரு பிரம்மகத்தியை சுமந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ராசி மீனம். சார் 30 நாளா தூங்கலைன்னா மைண்ட் எப்படி இருக்கும்? கதிகலையேறும். அதே மாதிரியே இருப்பாங்க எப்பவுமே. நீங்க காசு வந்தாலும் வரலினாலும். ஏன்னா ஒரு மீனை கடிக்கிற ராசி. தப்பிச்சு போற மாதிரி இல்லை. ஒரு சோகம் வந்தாலும் இழுத்து போட்டுக்குவாங்க, ஒரு சந்தோஷம் வந்தாலும் ஹாப்பியா இருப்பாங்க. ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துறவங்க. ஆரோக்கியம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 6ஆம் அதிபதியான புதன் நீசமாகிற ராசி. உணவு பழக்க வழக்கத்துக்கு இவங்க அடிமை. ஏன்னா 2ஆம் அதிபதி உணவுக்கான கிரகம் சுக்கிரன் உச்சமாகிற ராசி. ஆனா புருஷன் மேல பொண்டாட்டி மேல அவங்கவுங்க வச்சிருக்கிற பாசம் மீனத்துக்காரங்க இருக்காங்களே எக்ஸலண்டா இருக்கு. அடிச்சுக்குவாங்க, கடிச்சுக்குவாங்க, மல்லு கட்டிக்குவாங்க, சண்டை கட்டிக்குவாங்க, எல்லா வேலையும் நடக்கும். ஆனா பாண்டிங்னு சொல்றோம்ல, இணைவு அட்டகாசமா இருக்கும், சூப்பரா இருக்கும். அந்த மீனராசி அன்பர்களுக்கு இதெல்லாம் பெரிய பிளஸ். ஆனா இவர்கள் இந்த குழந்தைகள் லேட்டு, ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி, குழந்தைங்க வளர்ச்சி இல்லை, குழந்தைங்க டெவலப் ஆகாமையே இருக்கு, குழந்தைகளுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், குழந்தைகளுக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒரு குழப்பம், ஒரு மன அழுத்தம், நெருக்கடி இருக்கு அப்படின்னா மீனத்துக்கு அதிகம். மீனத்தில் 6ஆம் அதிபதி புதன் நீசமானா ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஸ்கின்னு, நரம்பு, மன அழுத்தம், தூக்கமின்மை, நிம்மதியின்மை நிறைய இருக்கும். இளைய சகோதர சகோதரிகள், மூத்த சகோதர சகோதரிகளால் நெருக்கடிகளும் சிரமங்களும் சந்திப்பார்கள். இவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? பேக் எண்ட்ல வம்சாவளியில பெண் சாபம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். வம்சாவளியில பெண் சாபம். ஏன்னா அங்க யார் நீசம்? புதன். கன்னி பெண்களை குறிக்கக்கூடிய புதன் நீசமாவதால பேக் எண்ட்ல அந்த அந்த வம்சாவளி தோஷம் சாபம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்ப என்ன சார் நாங்க பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, திருவிடை மருதூர்னு ஒரு ஊர் இருக்கு, மகாலிங்கேஸ்வரர். இதை விட ரொம்ப அற்புதமான ஒரு இடம் உத்தமர் கோயில், திருச்சி. உத்தமர் கோயில், எஸ், திருச்சியிலிருந்து நாமக்கல் போற வழி, முசிறி போற வழின்னு வச்சுக்கோங்களேன். பெரிய பாலம் வரும், பாலத்தை ஒட்டி கீழ் இருக்கும் சார். ரொம்ப ஒரு எக்ஸலண்டான பிளேஸ் சார் உத்தமர் கோயில். மீனராசிக்காரங்க இல்ல மீன லக்னத்துக்காரங்க இருக்கீங்கன்னா ஒரு தடவை, சார் நான் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு பிரச்சனையெல்லாம் நான் தீரணும், எனக்கு ஏதாவது ஒரு கோயில் நல்ல கோயிலா, இந்த நான் உழைக்கிறேன் நிறையா, என்னால் ஊதியமே ஈட்ட முடியல, நான் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறேன், இதெல்லாம் இல்லாம நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், மூவ் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ், ஒரு ரெமெடி நீங்க கொடுங்க சார் அப்படின்னா நான் கொடுக்குற சூப்பரான கோயில் உத்தமர் கோயில் தான். திருவிடை மருதூர். சார் என்னைக்கு போகணும் உத்தமர் கோயில்னு கேட்பாங்க. ஏன்னா அடுத்தது கேள்வி அதான. கண்டிப்பா வியாழக்கிழமை போகணும் சார். அங்க சார் போய் என்ன சார் பண்ணணும்? 12 நெய் விளக்கு போடணும். வேற ஏதாவது இருக்கு சார்? முடிஞ்சா சாமிகளுக்கு அபிஷேகம் பண்ணுங்க, ஏன்னா அது ஜலராசி. ஆமா, பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். அப்ப இவங்க போய் நல்ல ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு, அர்ச்சனை பிரார்த்தனை அபிஷேகம் பண்ணிட்டு, விளக்கு போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாலே இவங்க பிரார்த்தனைகள் பலிதமாக ஆரம்பிக்கும். இவங்க உழைக்கிற உழைப்புக்கு கொஞ்சமாவது ஒட்ட ஆரம்பிக்கும். நீங்க உத்தமர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா அதை ஒரு ஃபீல் பண்ணுங்க. ஐயோ என்னமோ ஒண்ணு இருக்கு சார், இங்க என்ன சார், எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பூரிப்படையக்கூடிய. ஏன்னா குரு பரிகார ஸ்தலம். என்னது? குரு பரிகார ஸ்தலம்.
உங்களுக்கு பிரம்மகத்தினால சார் பிரம்மகத்தினால என்ன சார் ஆயிரும்? பிரம்மகத்தினால உங்களால முதல்ல பொருளாதாரத்தை சேர்க்க முடியாது, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காது. இதுதான் பிரம்மகத்தியோட முக்கியமான வேலையே. நீங்க 12 ராசிகளுக்கும் கர்மா எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு, உழைப்புக்கு தகுந்த ஊதியமே கிடைக்கலன்னு சொல்றீங்களே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க எந்த 12 ராசியில எந்த ராசியில வேணாலும் பிறந்துருங்க, உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னா 12 ராசிக்காரங்களுக்கும் 1940, 50, 60, 70, 80, 90, 2000, 2010, 2020 இவங்களுக்கெல்லாம் உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை பெறவே முடியாது. எதனால ஐயா? குரு சனி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கணும், ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை சேர்ந்துடும் குரு சனி. நீங்க உதாரணத்துக்கு 1940 இருந்து உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், 40, 60, 80, 2000, 2020 இவங்களுக்கெல்லாம் உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, குருவும் சனியும் ஒன்னா இருப்பாங்க. அப்ப குரு சனி ஒன்னா இருந்தாலே, குரு சனி நேரடியா பாத்துக்கிறது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்து 1940 ஒன்னா சேர்ந்திருப்பாங்க, 50 பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, 60 ஒன்னா சேர்ந்திருப்பாங்க, 70 ஒண்ணுக்கு நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, 80 குரு சனி ஒன்னா இருப்பாங்க, 90 நேருக்கு நேர் பார்த்துக்குவாங்க, 2000 ஒன்னா இருப்பாங்க, 2010 நேருக்கு நேர் பார்த்துக்குவாங்க, 2020 ஒன்னா இருப்பாங்க. அப்ப 2020ல குரு சனி ஒன்னா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விதி. அப்போ பார்த்துக்கிறது சேர்றது இதை வச்சுதான் இந்த கர்மா டிராவல் ஆகும். அப்ப இவங்களுக்கெல்லாம் தர்ம கர்மாதிபதி யோகம்னு மறைமுகமா ஒரு யோகம் இருந்தால் கூட கண்டிப்பாக பிரம்மகத்தி தோஷம் என்று ஒன்று தொடர்ந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு தலை சிறந்த தீர்வு திருவிடை மருதூர். அங்க போய் மகாலிங்கேஸ்வரர் கோயில்ல ஆத்மார்த்தமா பரிகார பூஜை 700 ரூபாய்ன்னு நினைக்கிறேங்க. காலையில 6 மணிக்கே இருக்கணும். ஒரு வியாழக்கிழமை அல்லது ஒரு சனிக்கிழமை அல்லது ஒரு அனுச நட்சத்திரத்தன்னைக்கு போய் அந்த பரிகாரத்தை எடுத்துட்டு உத்தமர் கோயிலுக்கு கண்டிப்பா ஒரு நாளையாவது போயிட்டு வாங்க. உங்க கர்மா விலகுச்சினாலே, நான் நிறைய உழைக்கிறேன், எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது, இப்போ இது எல்லாமே சரியாயிருச்சு, இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை உங்களுக்கு நிறைவாக ஒன்று கொடுக்குது அப்படின்னாலே உங்களுக்கு இந்த உத்தமர் கோயில் வழிபாடே புண்ணியத்தை கொடுத்து விடும். ஆமாம், இவங்க பாருங்க, மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமாதிபதியே லக்னத்தில் இருப்பார், ராசியில் இருப்பார் சுக்கிரன். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? சுயமுயற்சியால் முன்னேறவங்க மீனராசிக்காரங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, பிரம்மாண்டத்துக்கு போகாம, சக்திக்கு மீறி போகாம, பெரிய அளவில் போகாம, நிதானமா நிறைவா வாழ்ந்தா சேஃப், ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுக்கெல்லாம் ஈஸியா சுகர், அஜீரண கோளாறு, கல்லீரல், கணைய பிரச்சனை, ராஜ உறுப்புகளில் அந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறது, இதெல்லாம் ஒரு 60-70 வயசுக்கு மேலே அப்படியே ரொம்ப டேமேஜ் பண்ணும். அப்போ இப்போ இருந்தே ஃபுட் ஹேபிட் எடுத்து 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 இவங்களை சரி பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு இவங்க போயிடுவாங்க, ஒரு உயரத்தை நோக்கி போவாங்க. அதே போல் மீனராசியில் நீசமாகிறது புதன், அடிக்கடி மன வேதலிக்கிறது, புத்தி மனம் சார்ந்த விஷயத்துல நெருக்கடியை கொடுக்கறது, மனம் அப்படியே ஒரு இறுக்கமா இருக்குன்னு சொல்றது, டென்ஷனா இருக்குன்னு சொல்றது, ஒரு 10 நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார், அடுத்து ஒரு 30 நாளைக்கு ரொம்பவே சரியில்லை சார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், ரொம்ப பிரச்சனை ஆகுது சார் சொல்றதெல்லாம் மீனும். நான் நிறைய உழைக்கிறேன், ஏன்னா உழைப்புக்கானவன் அங்க நீசமாயிடுறான் சார். நீங்க 100 தடவை உழைச்சா கூட அவன் கொடுக்க மாட்டான். உழைப்புக்கான புதன் 6 கூடையவன், காலச்சக்கரத்துக்கு கூடையவன் அங்க நீசமாயிடுறான். நீங்க 100 தடவை உழைச்சா கூட உங்களுக்கான பெனிஃபிட் அவன் வாங்கி தரவே மாட்டான். நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு உங்களை போட்டு உழுக்குன்னு உலுக்கி விட்டுரும். அப்ப இதையெல்லாம் நீங்க சரி பண்ணணும்னா முதல்ல நீங்க கால் வைக்க வேண்டிய இடம் உத்தமர் கோயில் தான். போயிட்டு நல்ல ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு விளக்கு போட்டுட்டு, நான் அப்படியே அந்த வழிமுறையெல்லாம் சொல்லிட்டேன், எப்படி விளக்கு போடணும், என்னென்ன பண்ணணும், எத்தனை விளக்கு போடணுங்கிறது எல்லாமே இந்த வீடியோலயே சொல்லியிருக்கிறேன். நீங்க எல்லாமே பார்த்துக்கிட்டு அற்புதமா முறையான வழிபாடை பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவன் இறைவன் உங்களோடு இருப்பான், உங்களை வழிநடத்துவான், வாழ வைப்பான், உயரத்தை நோக்கி பறக்க வைப்பான். கவலையே படாதீங்க. மீனத்துக்கு என்னைக்குமே வெற்றி தான். என்ன இப்ப ஜென்மச்சனி போயிட்டு இருக்குது, மீனத்துக்கு அப்படியே மண்டையை பிடிச்சிட்டு ஆட்டும், எப்படி சந்தோஷமா இருப்ப அப்படின்னு ஆட்டும். அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. எப்பவுமே உண்மையா நேர்மையா நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தோம்னா எத்தனை சனி வந்தாலும் ஒன்றும் பண்ணாது. இதான் உண்மை. நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழணும், இல்லைன்னா நம்மள அது தொலைச்சு விட்டுரும், காலி பண்ணிடும். அவர் நல்லா இருக்காரு, இவர் நல்லா இருக்காருங்கிற லைஃப் எல்லாம் நீங்க வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. அது நம்மளுக்கு நிம்மதியை கெடுத்து நம்ம காலத்துக்கும் அது நம்மளை ஓட விடாது. எனவே உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழுங்கள், எப்பொழுதும் நலமாக இருங்கள்ங்கிறதா என்னோட அட்வைஸ், ஆசிகள். நிச்சயமா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், நல்லது மட்டும்தான் நடக்கணும்னு சொல்லி இந்த சமயத்துல வேண்டிக்கிறேன். மீனம் எப்பொழுதுமே ஒரு வெற்றிக்கான ஒரு முகத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஆயத்தமாயிக்கிங்க. நல்ல ஆலயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். 12 ராசிகளுக்கும் கர்மாவை வெல்லும் ரகசியத்தையும் கொடுத்து, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் ஏன் கிடைக்கல, எங்க கர்மா ஒளிஞ்சு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல இந்த பெண் சாபம்னு ஒரு விஷயத்த மீனத்துக்கு சொல்லியிருப்போம். திருவிசை நல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு, திருவிசை நல்லூர். அது எங்க இருக்குன்னா திருவிடை மருதூர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்.
யோகநந்தீஸ்வரர், சிவயோகநாதர், திங்கட்கிழமை அன்னைக்கு அந்த சிவனுக்கு அங்க பாலாபிஷேகம் நடக்கும். நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா, பெண் சாபம் ஏதாவது இருக்குமோன்னு உங்களுக்கு ஃபீல் இருந்ததுன்னா அந்த ஆலயத்துக்கு போய் ஒரு நல்ல அபிஷேகம் பண்ணிட்டு அன்னதானம் பண்ணிட்டு ஒரு 11 நெய்விளக்கு ஏற்றி எங்க வம்சத்துக்கும் எங்களுக்கும் இனிமேல் அந்த பெண் சாபம் தொடரக்கூடாதுன்னு வேண்டிட்டு விழுந்து கும்பிட்டுட்டு வாங்க. நிச்சயமா இறைவன் உங்களோடு இருப்பான், விமோச்சனத்தை அளிப்பான்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறையா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி.